ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், நம்ம நிறைய விஷயங்கள் லாஸ்ட் டைம் பணவரவு பற்றி பேசியிருந்தோம். பணவரவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, பணம் தங்கவே தங்காது சில வீட்டிலலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரி வீடுகளில் பணம் தங்காது சார்? இல்லை, பணம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகப்படி கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகப்படி பணம் வரக்கூடிய யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகத்தை எந்த ஒரு விஷயத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அந்த மாதிரியான வரக்கூடிய பணம் அப்படிங்கிற வருமானம் நிறைய பேருக்கு வெகுமானமாக அமைகிறதில்ல அப்படிங்கிறத உண்மை. அதாவது வருமானங்கிற பணம் வந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் அதில் சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் வரவு வருவதற்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிற 3 எழுத்து தாண்டவம் ஆடும். அது பெரும்பாலான வீடுகளில். அது எதனால் அந்த மாதிரியான செலவு அப்படிங்கிறது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமாக இருக்கக்கூடியது, சத்தம் போட்டு பேசக்கூடியது, பொதுவாகவே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பூமி அதிர நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமி அதிர பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேசக்கூடிய பேச்சு அதிரும் வகையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. உங்களுடைய வாயில் உதிரக்கூடிய வார்த்தை பூமி அதிரக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அமைதியாக பேசுனீங்க அப்படின்னா அமைதியான பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாகவே நீங்களே உணர முடியும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே பெண்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது பொதுவான விஷயமாகவே இருந்தால் கூட மெதுவாக பேசணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. பெண்களை பொறுத்தளவுக்கு நம்ம வேறு வகையில் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. சாதாரணமாகவே அமைதியாக இருந்தோம்னு வைங்களே, அமைதியான பேச்சுக்களை கையாண்டோம் அப்படின்னா ஆயுசு அப்படிங்கிறது அதிகப்படுது அல்லது குறையாமல் இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களாகவே இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிரும் வகையான பேச்சுக்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இதில் இன்னொரு விஷயம், நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப அமைதியாக பேசுகிறாரு, நமக்கு அவர் பேசுகிறதே கேட்காது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீட்டுக்காரர் மட்டுமல்ல, ஒரு சில பெண்மணிகள் மட்டுமல்ல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறைமுகமாக கள்ளத்தனமாக செல்ஃபோனில் பேசும்பொழுது சத்தம் கேட்காம தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் மனைவி கிட்ட பேசும்போது மட்டும் சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அமைதி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மிகுதியாக கடைப்பிடிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நான் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கிறேன், உறக்க பேசுவதில்லை, கத்தி பேசுவதில்லை, சண்டை போடுவதில்லை அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய வீட்டில், அதாவது மனைவியோ மக்களோ கணவனோ சண்டை போடாமல் சத்தம் போடாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியில் எந்த நேரம் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஆகாத வார்த்தைகள், அபசகுணமான வார்த்தைகள், அந்தி சாயும் அந்த நேரத்தில் அந்தி பொழுதில் தேவையில்லாத ஓலங்கள், தேவையில்லாத ஒப்பேரி இருக்குது இல்லையா, இதுவெல்லாம் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான ஒப்பேரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எத்தனை நெய் விளக்கு ஏற்றினாலும் அந்த நெய் விளக்கு பொய் விளக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மிக மிக அமைதியாக அருமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருந்து, அதாவது வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது தன்னுடைய காலணிகளை கழட்டி விடுறாங்க இல்லையா, அந்த காலணியை கழட்டி விடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக கழட்டி விடுவாங்க. இரு காலணிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் தான் காலணிகளை நம்ம கழட்டி விடணும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் காலணியை கழட்டி விடும் பொழுது நேர் எதிர்மறையாக திருப்பி வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வீட்டை பார்த்து காலணியை கழட்டி வைக்கிறங்கிறது யதார்த்தம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காலனி நேரு எதிர்மறையாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று வடக்கு பார்த்து ஒன்று கிழக்கு பார்த்து இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏருக்கு மாறாக இல்லாமல் யதார்த்தமாக, அதே சமயம் காலணிகள் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிறங்கிற விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில வீடுகளில் தொடப்பம் அப்படிங்கிறது, வீடு பெருக்கக்கூடிய அந்த தொடப்பத்தை தேவையில்லாத நட்டமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நட்டமாக தொடப்பத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி குப்பை கூடை என்று சொல்லக்கூடிய டஸ்ட்பின் சொல்கிறோம் இல்லையா, நாகரிகமாக சொல்லக்கூடிய அந்த டஸ்ட்பின் சம்மந்தப்பட்டது, குப்பை கூளங்கள் போட்டு வைக்கப்படக்கூடிய அந்த குப்பை கூடையை பெண்கள் காலால் மிதிப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய குப்பை கூடைகள் பார்த்திங்கன்னா காலில் மிதிச்சா தான் குப்பை போட முடியுங்கிற ஒரு வழக்கத்தை நாகரிகமாக ஏற்படுத்தியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது.
இன்னும் ஒரு சில குப்பை தொட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பை போட்டாலே அதுவே தானாக திறந்து தானாக மூடிக்கும். அந்த மாதிரியான குப்பை தொட்டிகளை பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து குடும்பத்தில் வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கத்தி பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கத்தி அப்படிங்கிற கூர்மையான பொருளை கொடுக்காமல் இருக்கிறது கூட நல்லதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. சார், இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பணவரவுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சரி பணவரவுக்கும் சரி குலதெய்வ விருட்ச வழிபாடு எந்த அளவுக்கு நன்மை பாலிக்கும் சார்? பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் எவ்வளவு திறமை உள்ளவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தட்டு தடுமாறி ஒரு தவறு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான தவறுகளை உதறக்கூடிய பாக்கியங்களை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம சாதாரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவர் மீது கால் பட்டுச்சுன்னு வைங்களே, அதற்கு வந்து மன்னிப்பு சாரி அப்படிங்கிற எழுத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா, அப்போ அவர் மனசை வந்து சாந்தமாகிடுது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாஸ்திர குற்றங்களிலிருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்வதற்கு தற்காத்து கொள்வதற்கு வந்து பொது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் குலதெய்வ வழிபாட்டில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. எதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய தலைமுறையாக 7 தலைமுறையாக பரம்பரையாக ஒவ்வொரு பெரியவர்களும் உங்களுடைய அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்கு மேலே தாத்தா பாட்டி அப்படிங்கிறதுக்கு மேலே கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படிங்கிறதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அதே கோயிலில் அதே சன்னதியில் ஒரே மாதிரியான வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் ஒவ்வொரு விதமான திதிகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான திதிகளில் உங்களுடைய பெரியவர்கள் வேண்டிய அந்த வேண்டுதல் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட திதிகளை வெல்லக்கூடிய அம்சம் பொருந்திய இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்து அந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளபடியாகவே நல்லபடியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை. சார், ஒரு வீட்டுக்கு வந்து பணம் வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதுக்கு குலதெய்வ விருட்ச வழிபாடு எந்த அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.